ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரொம்ப சுவையான அக்கானி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க அக்கானி கஞ்சி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்துட்டு பழைய காலங்களில் எல்லார் வீடுகளிலுமே மேக்சிமம் எல்லா வீடுகளிலுமே அடிக்கடி செய்வாங்க. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இந்த மாதிரி யாருமே வீட்டில் பண்ணுறது கிடையாது. பாருங்க, நான் இன்னைக்கு இதுக்கு 2 லிட்டர் அக்கானி எடுத்திருக்கிறேன். இதை நாம ஒரு பாத்திரத்தில் விட்டு காய வைக்கும். இது வந்துட்டு நல்லாவே கொதிக்கட்டும். அதுக்குள்ளால 1 ஸ்பூன் ஜீரகம், இதுல ஒரு சின்ன துண்டு சுக்கு, இது இவ்வளவுத்தையும் நல்ல பொடியா பொடிச்சு எடுத்துக்கலாம். அது தனியா அங்க இருக்கட்டும். இப்ப நல்லாவே கொதிச்சு வரட்டும் அக்கானி. அதுக்குள்ளால நாம கொஞ்சம் பச்சரிசி ஊற வச்சு மாவா பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அந்த மாவு நாம வறுக்க கூடாது, பச்சை மாவே இதுல சேர்க்கணும். அப்பதான் இது வந்துட்டு டேஸ்டா இருக்கும். பாருங்க, நல்லாவே அக்கானி கொதிச்சிருச்சு. இப்ப நாம பொடிச்ச சுக்கு ஜீரக பொடியை இது கூட கலந்து விட்டுக்கலாம். இப்ப நாம இதுல இருந்து ஒரு 1/2 லிட்டர் போல அக்கானி தனியா ஒரு பாத்திரத்துல கோரி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி இதை கோரி தனியா எடுத்த அக்கானிய நாம நல்லாவே ஆற வச்சு எடுத்துக்கணும். அதுக்குள்ளால இந்த தீய வந்துட்டு நாம சிம்மில போட்டு இந்த அக்கானி அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். பாருங்க, அதுக்குள்ளால நாம அந்த கோரி எடுத்த அக்கானிய நல்லாவே ஸ்பூன் போட்டு சீக்கிரமா ஆற வச்சு எடுத்துக்கணும். இப்ப அந்த ஆறுன அக்கானியில நாம பொடிச்ச மாவை, பச்சரிசி மாவை அப்படியே போட்டு நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லாவே கலக்கி எடுத்துக்கணும். திரும்பவும் சொல்லி, அந்த பச்சரிசி மாவு வந்துட்டு வறுக்க கூடாது, அப்படியே பொடிச்சு பச்சையாகவே மாவை இந்த அக்கானியில சேர்க்கணும். சேர்த்து நல்லாவே கலக்கி எடுத்துக்கலாம். அந்த சூடோட அக்கானியில நாம இந்த மாவு போட்டு கலக்கணும்னா கட்டி கட்டியா இருக்கும். அது வந்துட்டு நல்லாவே இருக்காது. அதுக்காக தான் ஆற வச்சு அந்த அக்கானியில நாம இந்த மாவை போட்டு கலக்கி இந்த அக்கானியில நாம சேர்த்துக்கலாம். பாருங்க, கட்டிகள் எதுவுமே இருக்காத நல்லாவே கலக்கி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லாவே கலக்கி எடுத்துட்டு இப்ப இந்த இதை வந்துட்டு நாம இந்த அக்கானியில காஞ்சிட்டே இருக்க அக்கானியில விட்டு நல்லாவே கலக்கி எடுத்துக்கலாம். கைவிடாம நல்லா கலக்கி எடுத்துக்கணும். அடி பிடிக்காம நாம கிளறி விட்டுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. ஆனா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. களி மாதிரி வந்ததுமே நாம இதை ஆஃப் பண்ணிடலாம். மாவு வெந்து கிடச்சிடும் அதுக்குள்ளால. பாருங்க, இப்ப நமக்கு சுவையான அக்கானி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு மேல நாம வேக வைத்த பெரும்பயறு கொஞ்சமா சேர்த்துக்கணும். சேர்த்து இது கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவலம் சேர்த்து கலந்து நாம சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி மேல சூடோட நாம பச்சை தேங்காய் துருவலும் வேக வைத்த பெரும்பயரும் இதை கூட சேர்த்து கலந்து சாப்பிடலாம். ரொம்ப சுவையா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.